பிப்ரவரி 25 உபவாசம் ஒரு வாசம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மத்தேயு 4:4. உபவாசமானது பழைய ஏற்பாட்டு காலத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட யுகத்திற்கோ மட்டும் உரியதல்ல. இது எக்காலத்திற்கும் பொருந்தும் நியமனம். எனவேதான் மலைப்பிரசங்கத்தில் இயேசு நீங்கள் உபவாசிக்கும் போது என்றாரே தவிர நீங்கள் உபவாசித்தால் என்று கூறவில்லை. மத்தேயு 6:16. மலைப்பிரசங்கம் எக்காலத்துக்கும் உரியதுதானே. தர்மம், ஜெபம் ஆகிய நீதியின் செயல்களோடு உபவாசத்தையும் இயேசு வரிசைப்படுத்தினார். நாம் நற்செயல்களால் மீட்கப்படவில்லை, நற்செயல்களுக்காய் மீட்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:9. பரிசேயர் தசமபாகம் செலுத்தினர். கிறிஸ்தவருக்கு தசமபாகம் குறைந்த சதவீதம் என போதிக்கிறோம். அவர்கள் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கின்றனராம். லூக்கா 18:12. அப்படி என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டியது தசமபாகமோ உபவாசமோ புதிய ஏற்பாட்டில் நேரடியான கட்டளையாக தரப்படவில்லை என்றாலும் அதன் தேவையை யார் மறுக்க முடியும்? எத்தனை முறை, எவ்வளவு காலம் உபவாசிக்க வேண்டுமென சட்டத்திட்டம் கிடையாது. திருமறையின் எடுத்துக்காட்டுகளை படித்து பார்த்து நமது சக்திக்கும் தேவைக்கும் ஏற்றாற்போல் அதை மேற்கொள்வது நமது கடமை. எப்படியானாலும் சராசரியை மிஞ்சுவோம். உபவாசத்திற்குள்ள பெரும் தடை நம்மை கவரும் உணவுதான். தமது 40 மாத ஊழியத்தை துவங்கும் முன் இயேசு 40 நாட்கள் உபவாசித்தார். லூக்கா 4:1-2. அவருக்கு வந்த முதல் சோதனையே உணவு சம்பந்தப்பட்டதுதான். உபவாசித்த போது வசனத்தை உண்டதாக பிசாசுக்கு பதிலளித்தார். முதல் மனிதன் முதல் சோதனையிலேயே சாப்பிடுதலில் விழுந்தான். ஆதியாகமம் 3:11. இன்னும் அதில்தான் விழுந்து கொண்டே இருக்கிறான். உணவு பைத்தியம் என்னும் இச்சையிலிருந்து மீள்வோம். பெருந்திண்டி என்றால் பாவம் என்போம். அதிகம் சாப்பிடுவதென்றால் பரவாயில்லை என்போம். பெருந்திண்டிக்கு அர்த்தம் வேறையோ? ஏசா தவறியதும் உணவுக்கான இச்சையில்தான். சேஷ்ட புத்திர பாகத்தை விட சேமியா பாயசம்தான் அவனுக்கு முக்கியம். இஸ்ரவேலருக்கு வெள்ளரிக்காய்களும் வெங்காயங்களும் வெள்ளை பூண்டுகளுமே எகிப்தை நினைவூட்டி அதை நாடத் தூண்டின. எண்ணாகமம் 11:4-5. தன்னடக்கம் ஆவியின் கனிகளில் ஒன்று. கலாத்தியர் 5:23. கனி எதுவும் சும்மா வந்து விடாது. முயற்சி நமது, உதவுவது ஆண்டவர். தேவையற்ற விருப்பங்களை அடக்க உபவாசம் உதவுகிறது. நாம் எல்லாவற்றிலும் தன்னடக்கமாயிருக்க வேண்டும். அதில் உணவும் சேரும். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர். 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர். உம்மை போல நாங்களும் லோகத்தை வெறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் கற்பியும். பாமாலை, G.H. ஸ்மிட்டன்.